Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். மசாலா தோசை with tomato chutney அப்புறமா வந்து peanut coconut chutney. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்து டின்னர் பார்ட்டி பண்ணுறேன் அப்படின்னு. அதில் உள்ள ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது வந்து நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் விடுற வரைக்கும் நம்ம வச்சுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 3 விசில். ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்து ரெடியாக இருக்கும். இதை வந்து ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிக்கோங்க. நீங்கள் கையாலேயோ இல்லை மேஷரோ யூஸ் பண்ணி நான் ஒரு மீடியமாக மேஷ் பண்ணிங்க. ரொம்ப வந்து கொலன்னு ஆக்கிடாதீங்க. சும்மா லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மேஷ்டு பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். அப்புறமா வந்து ஒரு 7 கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அந்த மசாலாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையுமே வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். அன்றைக்கி நான் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும் அதை அப்படியே தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கூட மாற்றலை. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்திலே நீங்கள் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதே ஸ்கிப் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசையை ரெடி பண்ணிடலாம். இது வந்து தோசை வந்து ஆர்கானிக் தோசை, இந்த சிறுதானியம்லாம் கலந்த தோசை. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி தெரியும். நம்ம நெய் ரோஸ்ட்டெல்லாம் சுடும்போது ரொம்ப மெல்லிஸாக, அந்த மாதிரி இந்த மசாலா தோசைக்கு ரொம்ப மெல்லிஸாக சுட்டால் நல்லாயிருக்கும். தோசை கொஞ்சம் வெந்தோடனே நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துங்க. சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து சென்டரில் மசாலா ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஒன் சைடில் ஃபில் பண்ணிட்டு அப்படியே அந்த தோசையை ஃப்ளிப் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி எப்படி பண்ணேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சென்டரில் மசாலா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன் சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான மசாலா தோசை ரெடி. அடுத்தது வந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1.5 வெங்காயம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் இன்னொரு அரை மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக சாஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட உப்பை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழமாக உள்ள தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து ஆறும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சுட சேர்த்திங்கன்னா வந்து மிக்ஸி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். நான் அப்போ வந்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி. அடுத்தது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சட்னிக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க, ஒரு வெங்காயத்தில் பாதி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 7லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிற ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். நான் இப்போ வந்து உப்பு சேர்க்கலை. நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதில் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ பல்ஸ் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். சைட்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு கூட சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியான சூடாக இருக்கணும். அதை வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான் தேங்காய் சட்னி ரெடி. இதை வந்து இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக நீங்கள் வந்து சட்னி சேர்த்துக்கிங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கேன். மிக்சியில் வந்து ரிமைனிங் அந்த சட்னியெல்லாம் ஒட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த தண்ணியிலே கலந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த கருவேப்பிலை வந்து ஒரே இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தாளித்து இது பண்ண போகிறோம். இதை வந்து அந்த கருவேப்பிலை இருக்கிற இடத்துல மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா இப்போ வந்து இந்த எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து இந்த தேங்காய் சட்னியோட கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சட்னி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மசாலா தோசையும் இந்த 2 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. அன்னைக்கு நான் பண்ணதுலே இதுதான் வந்து மெயின் ரெசிபி. அன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ணனோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ண நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து வெறும் மசாலா தோசையே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தக்காளி சட்னி, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி இன்னுமே சூப்பராக இருக்கும். சாம்பார் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெறும் மசாலா தோசை கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நிறையா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.